பாகம் 29. அன்னைக்கு ராத்திரி 1 மணி வரைக்கும் இருந்துட்டு அப்புறமா அந்த நேரத்தில் புறப்பட்டு ஆற்றுக்கு போயிட்டார். நான் எவ்வளவோ சொன்னேன், இருங்கோ காலையில் போகலாம், அதனால் ஒன்றும் தோஷம் இல்லைன்னு கேட்டாதானே. புறப்பட்டுட்டார். அந்த பாட்டில், கிளாஸ், லிக்கர் கேஸ் எல்லாத்தையும் அப்படியே சோஃபாவில் போட்டுட்டு புறப்பட்டுட்டார். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறது? பார்த்து போங்கோ, ஜாகிரதை வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி வச்சேன். இலைகள், காகிதம், மென்று துப்புனது எல்லாத்தையும் வாரி வெளியே எறிஞ்சேன். எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. இவர் என்ன இவ்வளவு குழந்தையா, அசட்டு குழந்தையா? இவரே சொல்லுவாரே, அந்த மாதிரி ஸ்பாயில் சைல்டாக இருக்காரே. சி, எவ்வளோ அவமானம், எவ்வளோ கேவலப்பட்டு இருக்கார். இவருக்கு தற்கொலையே பண்ணிக்கலாம்னு தோணித்தான். அப்படி தோணினது எவ்வளோ நியாயம்னு என் மனசுக்கு புரிஞ்சுது. ஆனாலும் அது வெளியே காட்டிக்கிட்டாம இவரை சமாதானப்படுத்தி எந்த சமயத்திலும் அப்படிலாம் செஞ்சிடக்கூடாதுன்னு புத்தி சொன்னேன். இவர் அலறதை பார்க்குறச்ச பாவமாக இருக்குது. வயிற்று என்னமோ செய்கிறது. என்ன தலையெழுத்து? பணம் போனால் போகிறது, எவ்வளோ பணம் வரைய மாறுது? இதுக்காக போய் சீட்டை மாற்றி சூதாட்டத்தில் ஏமாத்துறதாவது? இவரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிறார். எனக்கு ஏன் புத்தி அப்படி போச்சுன்னு சொல்லி சொல்லி வருத்தப்படுறார். குடியும் சேர்ந்து புத்தியை கெடுத்துருக்கணும்னு தோன்றுறது. இல்லைனா இவர் ஒன்றும் காசு பண்ண விஷயத்தில் அப்படிலாம் அல்ப புத்தி படைச்சவர் இல்லை. என்னமோ செஞ்சிட்டார். பாத்ரூமுக்குள்ளே போய் பழைய பேக்லேருந்து எடுத்து வந்துட்ட கார்ட்ஸை கொண்டு வந்து வின் பண்ணி காட்டியிருக்கார். கண்டுபிடிச்சிட்டாலாம். ஐயோ, எப்படி அவமானப்பட்டு இருப்பார். யாரும் ஒன்றுமே பேசலையாம். அதுலேயும் ஒரு நிலவை, நீ ரொம்ப குடிச்சிட்ட, வீட்டுக்கு போன்னு பிடிச்சிருந்து காரில் ஏற்றுறதுக்காக அவர் இழுத்தானா. இவர் அங்கேயே அழுதுருக்கார். ஐம் சாரி, ஐ டென்ட் மீன் இட், பாடன் மின்னு என்னென்னமோ சொல்லி புலம்பியிருக்கார். அதில் ஒருத்தர் கேட்டேன்னா, எவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஃபுல்ஃபில் நடத்தி எங்களை ஏமாத்திட்டு இருக்குன்னு. இப்போ தான் இதுதான் முதல் தடவைன்னு எப்படி அவளா நம்ப முடியும்? ஃப்ரெண்ட்ஸ், பிலீவ் மீ, என்னை நம்புங்க ஸ்நேகிதர்களேன்னு கத்தியிருக்கார் இவர். நான் ரொம்பவும் கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன். ஏதோ மயக்கத்தில் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சம் ஆஃப் டெவில், ஏதோ சைத்தானின் தோணுதலால் இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்டிருக்கார். இவர் தான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவான்னு சொன்னப்போ ஒருத்தவன்னு சிரிச்சானா. இந்த தப்புக்காக நான் எவ்வளோ வேண்டும்னாலும் அவதானம் கட்டி தயாராக இருக்கேன்னு சொன்னாராம். கிளப்பில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து வேடிக்கை பார்த்தாங்களாம். இனிமேல் கிளப்கோக்கோ நீ வரக்கூடாது, உன்னோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் ஆகிடும் அப்படின்னு. இனிமேல் அந்த ஆள் வந்தால் உள்ளே விடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுன்னு இருந்தது. இவர் காரில் ஏறினதுக்கப்புறம் காதில் விழுந்துதான். அன்றைக்கி ராத்திரியே தற்கொலை பண்ணிட்டு செத்துடணும்னு முடிவு பண்ணிட்டாராம் அவர். ஒரு பாட்டில் ஸ்லீப்பிங் பில்ஸை வச்சுட்டு, ஒரு பாட்டில் விஸ்கியோட 2 பில்ஸ், ஒரு கிளாஸ்னு குடிச்சுட்டு தூக்கமாக போதையான்னு தெரியாமல் செத்துட்டோம்னு பிளானா. ஆனால் கடைசியில் தைரியம் வரலையாம். உயிரோடு வாழ்கிறது ரொம்ப அவமானமாக இருக்கான். வெளியே தலை காட்டினா எல்லாரும் தன்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குறதான். 1 மணி வரைக்கும் திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிட்டு இருந்தார். எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். இனிமே நீங்கள் அந்த கிளப் பக்கமே போக வேண்டாம், ஒன்றும் நஷ்டமில்லை. நீங்கள் ஏதோ மயக்கத்தில் தான் அப்படி செஞ்சுட்டேன்னு கொஞ்ச நாள் போனால் அவளே புரிஞ்சுக்குவா. இதுக்கு மனசை குத்தி குத்தி வருத்தப்படுத்திக்க வேண்டாம். உங்களை அவளுக்கு தெரியாது, ஆனாலும் அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் உண்டோ அதன்படி செஞ்சுருக்கா. அதுவும் நியாயம் தானே. ஒரு விதத்தில் நீங்கள் லெப்புக்கு வரவிடாதுன்னு அவள் தீர்மானம் பண்ணிட்டு உங்களுக்கு செஞ்சுருக்கிற உதவின்னு நினச்சிக்கோங்க. இல்லைனாக்கா அங்கே போய் அவளோட தர்ம சங்கடமாக நீங்கள் நிற்க வேண்டி இருந்திருக்கோம். எவனாவது ஏதாவது குத்தலாக சொல்லுவான். எல்லாமே நல்லதுக்கு தானே நினச்சிக்கோங்கன்னு நான் சமாதானம் சொன்னேன். நான் அதில் 2 வார்த்தை சொன்னால் போகிறோம், அப்படியே சமாதானமாயிறார். என் மேலே இவருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. இப்போ 1 வாரமாக தினந்தோறும் சாயங்காலத்தில் இங்கே தான் வந்துடுறார். 9-10 மணி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறார். வேறு கான்டாக்ட்ஸ் எதுவும் இருக்கிறதா தோணலை. ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இவருக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு தோன்றுறது. குடிக்கிறது ஒன்று தான் இப்போ இவருக்கு வாழ்க்கையில் துணை போல் இருக்குது. பேச்சு துணைக்குன்னா அன்னையிலேருந்து இன்னும் இவர் ஷேவ் பண்ணிக்கலை. என்ன வைராக்கியமோ விரக்தியோ. நானும் 2-3 தடவை சொல்லி பார்த்தேன். ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறார். ஏன், இதுவும் நல்லா தானே இருக்குது. 18th செஞ்சுரியில் யூரோப் புறாவும் தாடி தான் ஃபேஷன். அந்த ஃபேஷன் இப்போ மறுபடியும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் திரும்ப வருது. இது சாமியா தாடி இல்லை. இன்னும் 10 நாள் ஆனப்புறம் நீட்டாக ரிப் பண்ணிக்கினா ஜம்முன்னு இருக்குன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுறார். காலையில் வாக்கிங் போயிட்டு வரச்ச இன்னைக்கு கூட நான் சொன்னேன், வேண்டாம் அந்த தாடி யாரோ மாதிரி இருக்குது, எடுத்துடுங்கோன்னு. கண்ணை செப்பிட்டு என்ன விஷமமாக சொல்கிறார். இப்பெல்லாம் என் தாடியால் யாருக்கும் இடைஞ்சல் கிடையாது. நோ காம்ப்ளைண்ட்ஸ். என்னத்துக்கு நான் தாடி எடுக்கணும்? இவர் விளையாட்டா விஷமமாக கண்ணை சிமிட்டிட்டு தான் சொல்கிறார். ஆனால் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் இவர்கிட்ட ஏற்படுதுன்னு புரியுறது. இப்போல்லாம் இவர் பாட்டிலையும் தூக்கி காரில் வச்சுட்டு ஓடுவாரே ராத்திரி 10 மணிக்கு மேலே. அந்த கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் எல்லாம் விட்டுட்டு அப்படி தான் தெரிகிறது. நான் தான் பார்க்குறேனே, தினம் இங்கே வரார். ஒழுங்காக 10 மணிக்கோ 12 மணிக்கோ வீட்டுக்கு போயிடுறார். காலையில் வாக்கிங், அப்புறம் ஆஃபீஸ், சாயங்காலம் இங்கே தான். இது பெரிய மாற்றமாச்சே. இந்த மாற்றம் சரி, அதுக்காக விரக்தி என்ன வேண்டி கிடக்கு? தாடியும் தலைமுடியும் என்னத்துக்கு வளர்த்துட்டு நிற்கணும்? இன்னும் இவர் சந்தோஷமான மனுஷராக முன்ன மாதிரி ஆகலை. இருக்கட்டும். தெருவில் கார் வந்து நிற்கிறது. சாயங்காலம் என்னை கொண்டு வந்து விட்டுட்டு ஆற்றுக்கு போய் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வரார். கையில் அந்த கேஸ், அதை வாங்கிட்டு போய் உள்ளே வைக்கிறேன். ஹாலில் வந்து உட்காந்துட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கிறார். கங்கா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஹவு டு டீல் வித் இட்னா புரியல.
அப்படின்னு ரொம்ப சீரியஸாக என்னமோ ஆரம்பிக்கிறார். தாடியை சொரிஞ்சுக்கிறார். என்ன விஷயம் சொல்லுங்கள்னு நானும் உட்காந்துக்கிறேன். என் கையில் இருக்கிற புஸ்தகத்தை கேட்டு கையை நீட்டார். கொடுக்குறேன். இது பிரதர்ஸ் ஆஃப் கார்மோஷவ். சும்மா ஒரு சீட்டை கட்ட கையில் வச்சுட்டு பிர்ன்னு பண்ணுவாளே அந்த மாதிரி புஸ்தகத்தோட தாளை சஃபில் பண்ணுறார். நடுவில் ஒரு பக்கத்தை புரட்டி எங்கேயோ கொஞ்சம் படிக்கிறார். என்னத்தையும் ரொம்ப ஆழ்ந்து ரசிக்கிறார் போல இருக்கு. வெல் செட் கங்கா, இங்கே வாயேன், இந்த பேராகிராஃபை படிக்கன்னு நடுவில் ஒரு இடத்த காட்டுறார். நான் படிக்கிறேன். எ மேன் will fall in love with some beauty, with a woman's body, or even with a part of woman's body. A sensualist can understand that, and he will abandon his own children for her, sell his country, Russia too. If he is honest, he will steal. If he is human, he will murder. If he is faithful, he will deceive. ஒரு அழகையோ ஒரு பெண்ணின் உடலையோ அல்லது அவளது ஏதோ ஒரு அங்கத்தையோ கண்டு ஒருவன் காதல் என்னும் வலையில் விழுந்து விடலாம் என்பதை ஒரு மோகவசப்பட்டவன் புரிந்து கொள்ள முடியும். மேலும் அப்படி காதல் வயப்பட்டவன் தான் பெற்ற குழந்தைகளும் கூட அவள் பொருட்டு நிர்கதியாகி விடுவான். தன்னை பிறந்த பொன்னாடான ரஷ்யாவை கூட விற்க துணியலாம். அந்த காதல் வயப்பட்டவன் யோகியவனாக இருந்தால் அவள் பொருட்டு அவன் திருடுவான். அவன் மனித நேசம் போன்றவனாயின் அவள் பொருட்டு அவன் கொலை செய்வான். அவன் ஒரு சத்தியவனாக இருந்தால் அவள் பொருட்டு அவன் ஒரு எத்தனாகவும் மாறுவான். என்னத்துக்காக இதை படிக்க சொன்னார்னு எனக்கு புரியல. நான் படிக்கிறச்ச ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப சரிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிறாள். இது ஆம்பளைக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டு என்னை ஒரு நிமிஷம் ஒத்து பார்க்குறாள். என்ன சொல்கிறேன்னு புரியாமல் நான் அவரை பார்க்குறேன். மஞ்சு சின் லவ் வித் திட் காய். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை அம்மாவை உன்னை என்ன எல்லாரும் ஏமத்துக்குன்னு தெரியுது. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பத்மா இந்த மாதிரி முழத்துத்தனமாக இருக்கிறதுனால தான் இது திருட்டுத்தனமாக இருக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கின்னு வந்தேன். மஞ்சு மேலே கூட எவ்வளோ திருட்டுத்தனமாக என் கையில் கூட போய் சொல்லி ஏமாத்த இருக்குதுன்னு நினச்சி எனக்கு கோபமாக இருந்துச்சு. இந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி காதலுக்கு யோக்கியமாக இருக்கணும்னாக்கா மற்றவங்களெல்லாம் ஏமாத்திரம் தான் வேணும் போல இருக்குது. நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், நாங்கள் அப்படி தான் மீட் பண்ணுவோம்னு பத்மா கிட்ட பிடிவாதமாக மஞ்சு சொல்லி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? இதை வீட்டில் தள்ளி பூட்டி வச்சுருவோம். சரி, அதுக்கோசரம் இப்படியே போனால் வேதிசையன் தாடியை சொல்கிறார். அப்புறம் அவரே சொல்லிக்கிறார். முடிவை பற்றி நமக்கு என்ன, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒன்றும் சொல்லித்தர வேணாம். எல்லா காதலும் கல்யாணத்தில் முடியும்னு ஒன்றும் சட்டம் இல்லைன்னு இங்கிலீஷில் சொல்கிறார். இவன் அம்மாவை ஏமாத்திக்கின்னு சரி, நம்ம எதுக்கோசரம் ஏமாத்தணும்னு தான் யோசிக்கிறேன். அதுக்கு ஏமாத்துறதுன்னு பேரா? இந்த விஷயத்த அம்மா கிட்ட மட்டும் சொல்லி அவள் அனுமதி வாங்கணும்னு முதல்ல அவள் முயற்சி பண்ணியிருக்கா. அது ஃபெயிலாக போன உடனே யாருக்கு அவசியமாக தெரிஞ்சுக்கணுமோ அவகிட்டே மறைச்சி செய்கிற இந்த காரியத்தை உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டியது அனாவசியம்னு அவள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று, சித்த மரத்துக்கு முன்னே நீங்கள் இந்த புஸ்தகத்தில் படிக்க சொன்னீங்களே, அந்த மாதிரி காதல் இல்லை மஞ்சுவோட காதல். ஷி வில் நெவர் அஃபர்டன் எனி திங் ஃபார் தி ஷேக் ஆஃப் எனி திங். அவள் அம்மாவையோ அல்லது படிப்பையோ இல்லை ஒரு கப் ஐஸ்கிரீமையோ கூட எதுக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டா மஞ்சு. அவள் அம்மாவை உங்களை என்னையை விட அவள் மகா கெட்டிக்காரி. நான் இப்போ சொல்கிறேன், டோன்ட் திங்க் இட்ஸ் லவ். இந்த விஷயத்தில் அவள் யாரையும் ஏமாத்தலை. இந்த சாம்ஜி மாதிரி நாளைக்கு இன்னொரு ராம்ஜி கூட ஸ்கூட்டரில் போவா. சாம்ஜியோட போகிறது லவ் இல்லைன்னு அவனுக்கு சொல்கிற முறை அதுதான். இந்த காலேஜில் படிக்கிற பெண்களுக்கு இதெல்லாம் ஒரு அவசியம். எப்படி அவள் லைஃப் பூராவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க முடியாதோ அதே மாதிரி இப்படியும் லைஃப் முழுக்க இருந்துட முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் காலேஜ் லைஃப். நாளைக்கு பத்மாவே பார்த்து ஒரு மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணினா தலையை குனிஞ்சிட்டு வந்து உட்காந்து தாலியும் கட்டிடுவா. இந்த சாம்ஜி ராம்ஜி எல்லாம் வந்து சந்தோஷமாக அச்சதை போடுவா. ஒரே காரியத்தை ஒவ்வொரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறது. யுடன் ஃபாதர். மஞ்சு ரொம்ப கெட்டிக்காரன்னு நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ நேரம் விளக்கமாக சொல்லியும் இவருக்கு திருப்தி ஏற்படல. பத்மாவால் தான் காரியம் ரொம்ப மோசமாயிடுச்சு. வெளிப்படையாகவும் சாதாரணமாக இருந்த ஒரு உறவில் திருட்டுத்தனமும் கலந்துருச்சுன்னா அது எவ்வளோ தொலைவுக்கு போய் நிற்கும்னு எப்படி சொல்ல முடியும்? நான் பத்மாவோட இதை பற்றி பேசியாக்கணும்னு இவர் சொல்கிற போது ஒரு பொறுப்புள்ள தகப்பனுடைய தவிப்பு எனக்கு புரியுறது. இவர் போய் சொல்கிறதுனால பத்மா கிட்ட அந்த நியாயம் எடுபடாதுங்கிறது எனக்கு புரியுறது. ஆதி மதசார் ஸ்டூபிட்னு திடீர்னு இவர் சொல்கிறார். நான் எங்கள் அம்மாவை நினச்சிக்கிறேன். மணி 8 ஆகுது. ஏதோ சித்த நேரத்துக்குலாம் அவர் குடிக்க ஆரம்பிச்சு போகிறார். 10-10:30 மணிக்கெலாம் புறப்பட்டு போயிடுவார். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்குறேன். நீ என்ன சாப்பிட்றதுக்கு உனக்கு வச்சுருக்கேன்னு கேட்குறார். ஐயோ, இன்றைக்கி நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கு மட்டும் 4 அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். உடனே கையை தட்டின்ட்டு ரொம்ப குஷியாக சொல்கிறார். விஸ்கிக்கும் அப்பளக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், எங்கே உனக்கு கொண்டு வாங்குறார். சூடாகவே பொறிச்சு கொண்டு வரேன்னு அடுக்குகளுக்கு போகிறேன். இவர் குடிக்க ஆரம்பிக்கிறார். பாகம் 30. தட்டு நிறைய அப்பளம் பொறிச்சிட்டு வந்து வைக்கிறேன். குடிச்சிட்டா அப்பெல்லாம் ரொம்ப பேசுகிறார். சீரியஸாக பேசுகிறார். சென்சிபிளாக தான் பேசுகிறார். இவர் பேச்சிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமாக புரிகிறது. இவர் தற்கொலை செஞ்சுடுவாங்கிறது புரியுறது. என்னைக்காவது ஒரு நாள் இவர் தற்கொலை செஞ்சுட்டு தான் செத்து போவார்னு புரியுறது. மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இவருக்கு வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எல்லாத்தையும் இவர் எழுந்துட்டு நிற்கிறார். குடிக்கிறது கூட இன்ட்ரெஸ்ட்னால இல்லை, இந்த வெறுமையையும் சூனியத்தையும் மறக்கிறதுக்கு குடிக்கிறார். ரொம்ப பரிதாகரமான வாழ்க்கை.
இப்போ இவருக்கு பெண்கள் விஷயத்திலும் லைஃப் இல்லாமல் போயிடுத்து போல இருக்கு. முந்தி இருந்ததும் கூட இருக்கிறதா இவர் நினச்சி தன்னை தானே ஏமாந்துட்டு தான் சொல்கிறார். ஒருவேளை இவருக்கு வயசாயிட்டது ஒரு காரணமாக இருக்குமோ? வயசு திடீர்னு ஆகிடுமா என்ன? கங்கா, எனக்கு தோணுது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேனாச்சும் ஓடலான்னு. இந்த லைஃப்லேருந்து பிடிங்கிட்டு போயிடணும். ஒரு சம்மந்தமும் இருக்கக்கூடாது. கார், பணம், லிக்கர், உமன், ஒய்ஃப், டாட்டர், சில்ட்ரன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உதற விட்டுவிட்டு எங்கேனாச்சும் கண்காண தேசத்தில் போய் முகம் தெரியாத மனுஷங்க மத்தியில் போய் லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். கஷ்டப்படணும். ஒவ்வொரு வேளை சொத்தையும் உடம்பையும் முறிச்சு பாடுபட்டு ஒழிச்சு தின்னணும். தெருவில் தெரியணும். வெயிலையும் பனிலையும் காயணும். தரையிலையும் புழுதலையும் கடக்கணும். கட்டுக்க மாற்று துணி இல்லாமல் எவ்வளோ பேர் தெரியுறாங்க. அவங்களோட ஒருத்தனா வித்தியாசம் தெரியாமல் கலந்துடணும். இதுக்கு முன்னே இருந்ததெல்லாம் மறந்துடணும். ஓ, எப்படி இருக்குது தெரியுமா? ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு டூ தட்னு ரொம்ப உற்சாகமாக கற்பனையில் பேசிகிட்டே இருக்கார். நான் சிரிச்சிடுறேன். என் சிரிப்பில் இவரோட கற்பனை கலையிறது. நான் இவரை பார்த்து கேலி பண்ணுறதா நினச்சிக்கிறார் போல இருக்குது. ஒரு செகண்ட் இவர் முகம் என்னமோ மாதிரி போடுறது. எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்குறார். ஒரு பாட்டில் ஸ்காட்சும் விஸ்கியும் வச்சுட்டு நீங்கள் பண்ணுற கற்பனையை நினச்சி சிரிக்கிறேன். நீங்கள் கற்பனை பண்ணுறலே அந்த லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கலே இந்த மாதிரி ஒரு நிலையை கற்பனை பண்ணிட்டு இருப்பாளோன்னு நினச்சி சிரிப்பு வந்துடுத்துன்னு நான் விளக்கி சொல்கிறேன். இவரும் கொஞ்சம் யோசிக்கிறார். சித்தமில்ல இருந்த அந்த கற்பனை சந்தோஷமும் களைஞ்சு போயிடுறது. ஏன் களைச்சோன்னு நான் நினச்சிக்கிறேன். ரொம்ப ஏமாற்றத்தோட என்னை பார்க்குறா. ஸோ யூ சே இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. எனக்கு அந்த மாதிரி மாற முடியாது. நடக்க முடியாத காரியம்னு சொல்கிறியானே இவர் என்கிட்ட கேட்குற போது நடத்தி காட்டுறேன் பாருங்கிற சவால் உணர்ச்சி தெரியல. நான் சொல்கிறது இருக்கிற உண்மையை ஒத்துண்டு இவ்வளோதானான்னு கேட்குற பலவீன உணர்ச்சி தான் தெரியுது. என்னால் இது கூட முடியாதுன்னு இவர் தனக்கு தானே கேட்டுக்கிற போது இவருக்கு என்ன சமாதானம் சொல்கிறதுன்னு என் மனசு தவிக்கிறது. கடைசியில் இவரே சொல்லிக்கிறார். இப்போ உனக்கு புரியுதா? என்னோடய காரியம் எதுக்கும் நான் பொறுப்பு இல்லைன்னு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வரதை வாங்கிக்கிறதான் லைஃப்னு வாழ்கிற என் ஃபிலாசபி எவ்வளோ சரின்னு. இன்றைக்கி நான் இவர் எத்தனை கிளாஸ் குடித்தாருன்னு என்ன மறந்துட்டேன். இது ஒரு வேலையா என்ன? எனக்கு குடிக்கிறது இவர் கணக்கு வச்சுக்கிறது நானே இவர்கிட்ட வலிஞ்சு ஒரு விஷயத்தை கேட்குறேன். இப்போது நீங்கள் சொன்னேலே இப்போ எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போய் முகம் தெரியாத மனுஷங்க நடுவில் புதுசாக வாழ்க்கையை தொடங்குறதுன்னு, அந்த வாழ்க்கையில் நானும் வந்து சேர்ந்துட்டா எப்படி இருக்கும்? கண்ணை அகலமாக திறந்துட்டு என்னை அவர் பார்க்குறார். வாட் யூ மீன்? நான் என்ன சொல்கிறதுன்னு புரிஞ்சுட்டு தான் புரிஞ்சுக்காதவர் மாதிரி கேட்குறார். எஸ், ஐ மீன் இட்டுங்கிறேன். இப்போ இவர் சிரிக்கிறார். அப்பா, இந்த மாதிரி அவர் சிரித்து எவ்வளோ நாளாச்சு. சந்தோஷமாக லைட் ஹார்ட்டராக சிரிக்கிறார். சிரிச்சுட்டே சொல்கிறார். நான் பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது கற்பனை பண்ணலாம், நீ மட்டும் அந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு சிரிச்சுட்டு சிரிப்புக்கு நடுவில் இங்கிலீஷ்லேயே சொல்லிக்கிறார். பேச்சு மாற்ற வேண்டாம். நானும் வந்தா 2 பேரும் போயிடலாமான்னு பிளான்டாக கேட்டுடுறேன். சாமியார் பொண்ணு வளர்த்த கதை தானே சொல்கிறார். இவருக்கு இந்த மாதிரி நிறைய எதுக்கு எடுத்தாலும் ஒரு கதை தெரியுதுன்னு நினச்சிக்கிறேன். இவரை நல்ல மூளை வச்சுட்டு இருக்கிறதுக்காக கேட்குறேன். என்ன கதை அது? ஆரம்பிச்சிட்டியா? கதை கேட்குன்னு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு சாமியாரோட கோவணத்தை எலி எடுத்துக்கின்னு போட்டுதான். அதுக்கோசரம் எலிங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு பூனை வளர்க்குறதுக்காக நினச்சாராம் சாமியார். அப்பால பூனைக்கு பால் ஊற்றுறதுக்கோசரம் ஒரு பசு வளர்த்தாராம். அப்பால பசுவை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு பையனை பார்த்தாராம். அப்பால பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொம்மநாட்டியை பார்த்தாராம். அந்த மாதிரி ஆயிடும் நம்ம கதைன்னு சிரிக்கிறார். நானும் சிரிக்கிறேன். அப்பளம் பூராத்தையும் தித்துட்டார். இன்னும் அப்பளம் வேணுமானே கேட்டுட்டே கொண்டு வரதுக்காக நான் எழுந்துக்கிறேன். வேணா போதும், எனக்கு புறப்பட நேரமாச்சுன்னு வாட்சி பார்க்குறார். அப்படி ஒரு நேரம் கூட உங்களுக்கு உண்டான்னு நான் கேட்குறேன். வயிற்றை தொட்டுக்கிறார். ஆமாம், இவர் சாப்பிட்றதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லையேன்னு நினச்சிக்கிறேன். யாராவது ஒரு குக்கை பார்த்து ஏற்பாடு பண்ணணும். நான் வெஜிடேரியன் ரெண்டும் பண்ண தெரிஞ்ச குக்காக பார்த்து வச்சுட்டா நல்லா இருக்காதோ அப்படின்னு கற்பனை பண்ணுறேன். இவர் எங்கேயே சாப்பிட சொல்லலாம். முதல்ல நாளைக்கு இவருக்கு தெரியாமல் ஒரு கடைக்கு போய் இவருக்காக அழகாக 2 லுங்கிக வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். பாவம், போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸோட ராத்திரி 1 மணி வரைக்கும் சில சமயத்தில் உட்காந்துட்டு இருக்கார். மணி 10 ஆறுது. புறப்புறத்துக்கு முன்னே சொல்கிறார். இவ்வளோதான் லைஃப். இட் இஸ் ஆல்ரெடி டிசைடு. நாம் ஒன்றும் இதில் செய்கிறதுக்கு இல்லை. சாகலாம்னா தற்கொலை செய்துக்க முடியல. எங்காவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடலாம்னா அதுவும் முடியாது போல் இருக்குது. முடியாதுன்னு இல்லை, எல்லாமே முடியும். அதில் எல்லாம் ஒன்றும் மீனிங் இல்லை. ஸோ லெட் அஸ் லிவ் த லைஃப் வித் டிட்டாச்மெண்ட். ஆக வாழ்க்கையை வாழ்வோம், பட்சம் இல்லாமல் வாழ்வோம். எவ்வளோ பெரிய விஷயத்த இவர் போகிற போக்கில் சொல்லிட்டாருன்னு நினச்சி நான் மனசு சுருத்து போயிடுறேன். இவருக்கே தான் என்ன சொன்னாங்கிற பிராங்கி இருக்கும்னு எனக்கு சந்தேகம் வந்துடுறது. வெங்கம்மாவன் அந்த மாதிரி விஷயங்கள சொல்லுவார். அதில் எனக்கு அர்த்தமோ இது மாதிரியான ஒரு வெளிச்சமே கிடைச்சதே இல்லை. அது வெறும் மந்திரம். ஆனால் அதையே இவர் சொல்கிற போது அதோட டைமென்ஷன் பரிணாமங்கள் எல்லாம் தெரிகிறதே. இன்னொரு தடவை சொல்லுங்கன்னு இவர்கிட்ட கேட்குறேன். நான் கேட்ட அவசரத்தில் ஆர்வத்தில் களைஞ்சு போகிறார். என்ன சொன்னேன்னு திரும்பி என்னையே கேட்குறார். ஏன்டா கேட்டோன்னு ஆயிடுத்து எனக்கு. பேசாமல் இருந்ததா தன் போக்கிலேயே இவர் இன்னும் ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாரோ. யூ செட் சம்திங் அபவுட் லிவிங் வித் டிட்டாச்மெண்ட்னு இவருக்கு வசதியாக இங்கிலீஷ்லேயே எடுத்து கொடுக்குறேன். எஸ்ன்னு தொடர்ந்து சொல்கிறார். எனக்கு என்ன போச்சு? மஞ்சுவை பற்றி, உன்னை பற்றி, என்னை பற்றி எல்லாம் கவலைப்பட்டு எதனாச்சும் செய்கிறதுக்கு முடியணும். அது இல்லை.
சும்மா கவலைப்பட்டுக்கின்னு மட்டும் இருந்தால் அதில் என்ன பிரயோஜனம் சொல்லு. பிரயோஜனம்னு சொல்ல வரல, இதுக்கு மேலே இங்கிலீஷில் சொல்கிறார். ஸோ whether you live this life or that life, it is not important. எங்கே வாழ்ந்தா என்ன, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. நம்ம கையில் எந்த அதிகாரமும் இருக்கிற மாதிரி நம்ம வாழலை. லீவ் இட். ஸ்காட்ச் குடித்தாலும் இதே தான், சாராயம் குடித்தாலும் அதே தான். ஸ்காட்ச் குடிச்சிட்டு புல்த்தியாக எதனாச்சும் பேசுகிறவனும் இருப்பான், சாராயம் குடிச்சிட்டு பெரிய விஷயங்களை பேசுகிறவனும் இருப்பான். எனக்கு ஒன்று தான் இப்பப்போ புரியுறது, நம்ம பிறந்ததுக்கும் வளர்ந்ததுக்கும் செஞ்சு செய்கிற காரியங்களுக்கும் சேர்த்து வச்சு இல்லை காட்டி செலவழித்த பணத்துக்கு எல்லாத்துக்கும் நாம் தான் பொறுப்புன்னு நினச்சாலும் பொறுப்பு இல்லைன்னு நினச்சாலும் நம்மளே ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அதனால் எதுக்காகவும் வருத்தப்படவும் வேணாம், சந்தோஷப்படவும் வேணாம். சரி, வருத்தமோ சந்தோஷமோ வந்தால் அது அதுக்கு தகுந்த மாதிரியும் அனுபவிக்க வேண்டியதான். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஐயோ, இவர் என்னென்னமோ பேசுகிறார், ரொம்ப ஃபிலாசபிக்கல் மூடில் இருக்காருன்னு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இவர் ஃபிலாசபி பேசுகிறது தான் ஒரு விதத்தில் பொருத்தமாகவும் நியாயமாகவும் இருக்குது. இவர்கிட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்குது. இது நல்லாதாவே முடியணும்னு வேண்டிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்ன இவர் என்னைக்காவது தற்கொலை செஞ்சுக்குவாரோன்னு ஒரு பயம் வந்தது. அது இப்போ குறைஞ்சி மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படுறது. இவர் புறப்படுறார். காலையில் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். ராத்திரி பேசலாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். அவர்ஸ் நாட் ட்ரங்க்னு சொல்கிறார். குடிச்சிட்டு இருக்கிறது வேற, குடிப்போதையில் ஆளாயிறது வேறன்னு இங்கிலீஷில் விளக்கம் தரார். செமன் போமல்ல வேகமாக நடந்துட்டு சொல்கிறார். இப்போலாம் சில சமயத்தில் பேசிட்டு நடக்கிறோம், பழகு போயிடுச்சு. நடந்துகிட்டே பேசுகிறச்ச ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியல. இன்னும் கேட்டுட்டே வரேன். நான் ஒரு நாள் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி அப்பால வேணாம்னு 2 மாத்திரம் நிறுத்திட்டு தூங்கிட்டேன். ஃப்ரம் தட் டே அன்னிலிருந்து ஐ சி மெனி சேஞ்சஸ். வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்களும் புது விஷயம்லாம் எனக்கு தெரியுது. எஸ் ரியலி. ஏதாவது கஷ்டம் வேதனை வருதுன்னு வச்சுக்கோ, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு செத்துடலான்னு தோணுது. அதனால தான் நான் சூசைட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். கரெக்ட். நான் அந்த கஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ செத்து போயிட்டு வாங்கிட்டேன். அந்த மாதிரி ஒன்றுலேருந்து நான் செத்துக்கிட்டே வந்துட்டேன். யாதனில் நீங்கியான் நோதல் அதனில் இல்லைன்னு ஒரு குரல் இருக்கே, அது எனக்கு ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் மார்னிங் நான் தூங்கி முழிச்சப்ப நான் சொத்து போகலேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். என் பெட்லேருந்து பார்த்தா ஜன்னல் வழியாக ஒரு தென்னை ஓலை விசிறு மாதிரி தெரிஞ்சுது. ஜன்னல்கள்கிட்ட வந்து நின்றுக்கினேன். அந்த ஓலை விசிறு மாதிரி வளைஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பல தலையை ஆட்டிக்கின்னு என்னத்தையே ரசிக்குதுன்னு நானே ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணிக்கினேன். முன்னாடி நாளில் வளர்ந்துருக்க புள்ளுங்க கூட டே நீ சாகலை, அதனால தான் என்னை பார்க்க முடியுதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தட் இஸ் லைஃப். லைஃப் வந்து ரொம்ப அழகாக விளைஞ்சி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நாம் தான் அசிங்கப்படுத்திக்கிறோம், காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்னு எல்லாம் நினச்சினேன். அன்னைக்கு இதையெல்லாம் உன் கையில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். நான் சூசைட் பண்ணிக்க போனோன்னு தெரிஞ்சால் நீ வருத்தப்படுவேன்னு தான் சொல்லலை. அதுவும் இல்லாமல் என்னால் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முடியலன்னு ஒரு மாதிரி கையால் ஆகிற ஃபீலிங்கும் இருந்துச்சு. இப்போ அது போயிடுச்சு. ஐ வில் நெவர் ட்ரை டு கமிட் அ சூசைட். நான் ஒருபோதும் தற்கொலை செய்துக்க முயற்சி செய்ய மாட்டேன்னு உறுதியாக சொல்கிறார். நேற்று ராத்திரி என் மனசில் வந்த பயம் இப்போ சுத்தமாக முழுக்க பிடிங்கிடுது. இவர் கையை இறுக்கி பிடிச்சி கொடுக்கணும் போல் இருக்கு எனக்கு. திரும்பி பார்க்குறேன். அவரே என்னை பார்க்குறார், சிரிக்கிறார். இவர் முகத்தில் ஒரு புதுமை தெரிகிறது. நீங்கள் எப்போ உங்கள் தாடியை ட்ரிம் பண்ணிக்க போகிறீங்க, இல்லாட்டியோ சாமியார் ஆகிடுவீங்கன்னு கேலியாகவும் சரியாகவும் சொல்கிறேன். இன்றைக்கி பண்ணிக்குவேன்னு தாடியை தடவிக்கிறார். ஆஃபீஸில் இருக்கேன். ஃபோன் அடிக்கிறது இவராக தான் இருக்கும். வேறு யார் இருக்கா எனக்கு ஃபோன் பண்ண? ஒருவேளை ஆஃபீஸ் விஷயமா வேறு யாராவது இருக்கலாம். எஸ் மிஸ் கங்கா ஸ்பீக்கிங். என்ன ஆச்சரியமாக இருக்கே, ஆர்கேவி பேசுகிறார். நமஸ்காரம் சார், உங்களை பார்க்கல வரணும், நேரில் தான் பேசணும். ஆஃபீஸ்க்கு வரலாமா ஆற்றுக்கு வரலாமா? ஆற்றுல அம்மா இருக்காரான்னு? அம்மா அண்ணா ஆற்றுக்கு போயிருக்கா, ஆஃபீஸ்க்கு வாங்கல. லஞ்ச் ஹவரில் வரட்டுமா? ப்ளீஸ் கம். தேங்க்ஸ், வரேன். எதுக்குன்னே நேரில் வந்து சொல்லுவேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ் தான். ஆச்சரியமாக இருக்கா ஆர்கேவி கூட சஸ்பென்ஸ் பண்ணுறேன்னு? இருக்கட்டுமே, கதையில் தான் இல்லை, லைஃப்பில் தான் இருக்கட்டுமே. ஓகே, ஒன்றும் புரியலை. என்னவா இருக்கும்னு யோசிக்கிறேன். சரி, சித்த கழிச்சு தெரிஞ்சிட போகிறது.